சென்னை மயிலாப்பூர்லேயே ஃபேமஸான இந்த ஜன்னல் கடை. இங்கே கிடைக்கிற ஸ்நாக்ஸ்லாம் அப்படி இருக்கும், அதுவும் அவங்க கொடுக்குற சட்னி இருக்கே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. சரி, இதை பார்த்துட்டு நம்மளுமே ட்ரை பண்ணுவோமேனு வந்து பார்த்தா எனக்கு கிடைச்சது நம்ம இந்த இட்லி மட்டும்தான். ஏன்னா இந்த கடையில் ஸ்நாக்ஸ்லாம் ஈவினிங் டைமில் மட்டும்தான் போடுவாங்களா. நான் தெரியாமல் காலையில் வந்துட்டேன். ஸோ வந்து கேட்டால் டிஃபன் மட்டும்தான் இருக்குன்னாங்க. சரி பரவாயில்ல, ஒரு 4 இட்லியாச்சும் கொடுங்கன்னு சொல்லி அதையுமே வாங்கி சாப்பிட்டேன். ஸோ இங்கே சட்னி பயங்கர ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, சட்னி சாம்பார் இட்லிலாம். பட் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யூனிக்காக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சரி, இங்கே வரைக்கும் வந்தாச்சு. சரி, அப்படியே அந்த காலாத்தி ரோஸ் மில்க்குமே போய் ட்ரை பண்ணுவோமேனு வந்திருந்தேன். ஸோ இங்கே கூகுள் பேலாம் இல்லை போல், நல்ல வேலை ஃப்ரெண்டுக்கிட்ட கேஷ் இருந்துச்சு. ஸோ அதனால் ரோஸ் மில்க் வாங்கிட்டோம். 20 rupees வருது ஒரு பாட்டில். பட் ஆனால் இந்த ரோஸ் மில்க்காக ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க வெறும் இந்த ரோஸ் மில்க் வாங்குறதுக்கு மட்டுமே. டேஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு நார்மலான ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே வாங்குறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த ஸ்பாட்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.